சென்னை அம்பத்தூரில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 18 கிலோ கஞ்சா சிக்கியது. அம்பத்தூர் ரயில் நிலையம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து சுமார் 18 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் கஞ்சா கடத்தி வந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமத்துவபுரம் நகரைச் சேர்ந்த பரத்குமார் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியைச் சேர்ந்த கலசமஸ்தான் ஆகிய இருவரும் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்துள்ளதால் வெளிமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்துவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் வலைவீசி ஆண்களை ஏமாற்றி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த திருமணமான இளம்பெண் பாயல் தாஸ் 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். திரிசூலம் ரயில்வே கேட் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இளம்பெண்ணிடம் அவரது பையை பரிசோதித்த போது 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விசாரணையில் இளம்பெண் திரிபுராவைச் சேர்ந்தவர் என்பதும் கஞ்சா கடத்தி வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு 1 கிலோ கஞ்சாவை 5000 ரூபாய்க்கு வாங்கி 15,000 முதல் 20,000 வரை விற்றது தெரிய வந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக இல்லாததால் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே காரில் 103 கிலோ கஞ்சாவை கடத்திச் சென்ற இருவர் பிடிபட்டனர். அனகாபுத்தூர் பகுதியில் வந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் கஞ்சா இருப்பதும் கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்து தமிழகத்தில் விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை கடத்தி வந்த டேனியல் ராஜா, பரமன் ஆகிய இருவர் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடம் இருந்த 103 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வருவது அதிகரித்துள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 10.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஒடிசா மாநிலத்தில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் பெரம்பூர் ரயில் நிலையம் வந்தபோது நடைபெற்ற சோதனையில் ஆந்திராவைச் சேர்ந்த ஊனமுற்ற ராஜு என்ற முதியவரிடம் 10.5 கிலோ கஞ்சா சிக்கியது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா கடத்தல் கேந்திரமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே விபத்தில் சிக்கிய சொகுசு காரில் மூட்டையாக 530 கிலோ குட்கா சிக்கியது. விருதாச்சலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கூவத்தூர் பாலத்தில் சொகுசு கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. காரில் இருந்து குட்கா பொருட்கள் மூட்டையாக சிதறி கேட்பாரற்று கிடந்தன. மேலும் காரில் கடத்தி வந்தவர்கள் தலைமறைவாகினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குட்கா பொருட்கள் தங்கு தடையின்றி சரளமாக கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.